வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சவிரியாஷன். மக்களே, இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கே எனக்கு தோணவே இல்லை மக்களே. திடீர்னு தான் வந்துட்டு எடுக்கணும்னு தான் நான் வந்து எடுக்கிறேன். இப்படி நடக்குமான்னு எனக்கே வந்துட்டு நினைக்கவே இல்லை, ஆனால் நடந்துருச்சு. தளபதி அண்ணனோட கடைசி படம் 69வது படத்தோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப எமோஷனாக இருக்கும். நான் பார்த்துட்டேன், ஏற்கனவே நான் பார்த்துட்டேன் மக்களே. அது எப்படி சொல்கிறது எனக்கே தெரியல, ரொம்ப எமோஷனாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம பார்க்குறோம் தளபதி அண்ணனை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்காக தான் இந்த சேனலே நான் வந்து ஆரம்பித்தேன். நிறையா வந்துட்டு தளபதி அண்ணனோட எடிட்டிங் வீடியோலாம் போடலாம் அப்படி தான் ஆரம்பித்து இப்போ ரியாக்ஷன் சேனல்லாம் நிற்கிது. நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன் தளபதி அண்ணனோட அந்த எடிட்டிங் வீடியோ, அவரோட மாஷப் நிறைய பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நான் அழைச்சிட்டு நம்ம ரியாக்ஷன் போகலான்னால தான் வந்து அப்படியே மாறி இருந்தாலும் அவரோட வீடியோ நான் பார்க்காம இருக்கவே மாட்டேன் மக்களே. ஏன்னா அவரோட புது படம் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். இதோட வராதுன்னு அது ஒரு எமோஷனாக இருக்குது. அது என்ன சொல்கிறது எனக்கே தெரியல மக்களே. ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. டக்குன்னு நம்ம இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்துடலாம். 69வது படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. அது மட்டும் இல்லை மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒஃபிஷியலான ஒரு அப்டேட் வருது. தளபதி 16 படத்தோட ஒரு ஒஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வருது. அதுக்கும் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். என்னெல்லாம் இருக்க போகுது, எப்படி இருக்க போகுது. அதுவும் கடைசி அண்ணனோட படம் வேறு மாதிரி இருக்கும், சம்பவம் பண்ணணும். ஏன்னா இப்போ கடைசி படத்தை போய் பார்த்துட்டு வெளியாகும் போது அது எப்படி இருக்கும் பாருங்கள். அது நினச்சே பார்க்க முடியல. இதோட அவரோட படம் பார்க்க முடியாது, அவர் டான்ஸ் பார்க்க முடியாது, அவர் ஆக்டிங் பார்க்க முடியாது, அவரோட ஃபைட்டு பார்க்க முடியாது, எதுவுமே பார்க்க முடியாது. ரொம்ப வருத்தப்பட்டது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தளபதி அண்ணன் வந்துட்டு முழு வேலையாக அரசியலில் வந்துட்டு நுழைய போகிறாரு. அப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவரை பார்க்கலாம். ஆனால் நான் வந்து பெலிஷியாவில் இருக்கேன். இப்போ மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து வேறு ஊரில் இருக்காங்க. அவங்க வந்து எப்படி பார்ப்பாங்க? இதோட அவர் படம் நடிக்கல, முழு வேலை அரசியலில் போகிறாரு, அது அந்த சொல்லிட்டோட அது ரொம்ப எமோஷனாக இருக்குது. இதோட பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து நம்ம பார்க்கணும். திடீர்னு பார்க்க முடியாது, 70வது படமும் வராது. ரொம்ப வருத்தம் மக்களே, ரொம்ப வருத்தம் மக்களே. இந்த வீடியோ செய்யணும்னு எனக்கு வந்து தோணவே இல்லை. திடீர்னு நம்ம இந்த ரியாக்ஷன் பண்ணலான்னு தான் நான் வந்துட்டு டக்குன்னு வந்து பார்க்குறேன். டக்குன்னு இந்த வீடியோ வந்து செய்கிறேன் மக்களே. பேசாமல் எப்படி நம்மளோட தளபதி என்னோட கடைசி படம் அதை பற்றி நம்ம பேசாமல் எப்படி மக்களே. அதனால தான் நம்மளும் வந்தாச்சு. இன்றைக்கி இந்த ரியாக்ஷன் தான் நம்ம போகிறோம். தளபதி 69 அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ நம்ம பார்த்துடலாம் மக்களே. பார்த்துட்டு நான் அப்புறம் பேசுகிறேன். நிறைய விஷயம் இருக்குது, இருந்தாலும் நான் வந்து கட்டுப்படுத்தி பேசுவோம். இப்போ நம்ம தளபதி 16 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரியாக்ஷன் பண்ணிடலாம் மக்களே. என்ன மக்கள் துப்பாக்கியோட பிஜிஎம் போடுறாங்க, ஹவுஸ்ஃபுல் பா. பா பார்க்கும்போது எப்படி இருக்குது? ஐயோ, ரிவர்ஸில் போகிறாரு மக்களே. எல்லாம் பார்க்க முடியாது. இதோட என் நெஞ்சில் கூட இருக்கும். Last time. தளபதியோட ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்து தான் இந்த கடைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுன்னு பேரே வச்சு. தளபதி ஃபேன் நிறைய பேர் வருவாங்க. அவரோட ஒவ்வொரு படம், அவரோட ஒவ்வொரு படம் ஹேர் ஸ்டைலு அதை பார்த்து தான் வந்து நம்ம காலேஜ் பசங்களுக்கு அதை மாதிரி ஹேர் கட் பண்ணுறோம். பிரியமுடன் படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி தான் அவன் பிறந்தான். அதனால் பிரியமுடன் விஜய்னு அவனுக்கு பேரே வச்சுட்டோம்.
தளபதியை காட்டி தான் என்னை வளர்த்துது. அதனால் எல்லோரும் பிரியமுடன் விஜய்னு தான் கூப்பிடுவாங்க. ஏரியாவில் எல்லோரும் பிரியமுடன் விஜய்னு சொன்னால் தான் எனக்கு தெரியும். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னும் ஒரு படம் தான் இந்த மாதிரி தேட்டரில் பார்க்க போகிறேன்ட்டு. நான் இந்த சினி லைனில் வந்து 30 வருஷமாக இருக்கேன். சார் 40 வருஷமாக சினிமா இதில் வேலை செய்கிறோம். நான் சினிமா துறையில் வெல்டிங் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். பத்திரிலேருந்து ஆர்மி ஸ்டுடியோவில் பெரிய பெரிய செட்டுங்க, நிறைய படம் கில்லி. முதல் முறையாக ஒரு 100 வெல்டர் வச்சு வேலை செஞ்சது அந்த படம் செய்யலாம். 24 தொழிலாளியும் வேலை செய்கிறாங்க. 50 வெல்டருக்கு சினிமாவுக்கு வர காரணமே வந்து விஜய் சார் தான். கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 குடும்பம் வந்து விஜய் சார் மூலமாக போயிட்டு குறைஞ்சபட்சம் 500-1000 பேர் வேலை செஞ்சு தான் இருக்காங்க. 69 படத்தோட நிறுத்துறாரு அப்படின்னு ஒன்று எல்லாருக்கும் கொஞ்சம் സങ്കടം இருக்குது. അണ്ണൻ തളപതി 69 ശേഷം പടം ചെയ്യുന്നില്ല എന്ന് കേട്ടതോടെ കേരളത്തിലെ ഓരോ ആരാധകരും സങ്കടത്തിലാണ്. വിജയണ്ണ എന്ന് പറഞ്ഞാൽ ഞങ്ങൾക്ക് ജസ്റ്റ് ഒരു സ്റ്റാർ മാത്രമല്ല, വീട്ടിലൊരു അംഗത്തെ പോലെയാണ് നമ്മൾ കണ്ടിരിക്കുന്നത്. தளபதி படத்தை கூட்டிகிட்டு போகணுன்னு என் வீட்டிலேருந்து பிள்ளைய கேட்டால் நான் என்ன பதில் நான் சொல்கிறது? எங்கள் படங்கள் ஸ்டாப் பண்ணிட்டா எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு பார்ட் போகிற மாதிரி. உண்மைதான். അണ്ണൻ തളപതി 69 ശേഷവും പടം ചെയ്യണം എന്നുള്ളത്. இந்த கில்லி ரீலீஸ் ஆன இந்த படத்துக்கே நாங்கள் இவ்வளோ ஹாப்பியாக கொண்டாடினோம். அது சாரோட லாஸ்ட் படத்துக்கு நாங்கள் இன்னும் இதோட திருவிழா போல் கொண்டாடுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமும் அந்த 69 படமும் நாங்கள் ரீலீஸ் பண்ணி பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். கோட் படம் நாங்கள் கொண்டாடணும், இந்த படம் நாங்கள் நல்லா கொண்டாடணும், அடுத்த படம் கொண்டாடுவோம். ஆனால் தேட்டர் விட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக எங்களுக்கு வருத்தம் இருக்கும். ரொம்பவே கஷ்டமாகவே இருக்குது மனசு. இந்த கல்ச்சரே அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு, வேறு எதுவுமே சொல்கிறதில்ல. ஒரு ரசிகையாகவும் ஒரு தங்கச்சியாகவும் சொல்கிறேன் நான். இதே தேட்டரில் அதே மாதிரி ஒரு செலிப்ரேஷன் யாருமே இது வரைக்கும் இந்த பார்த்து தான் அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் இங்கே நடக்கும். கொரோனா பீரியடில் வந்து தேட்டரே மூடலாங்கும் போது இவர் ஒருத்தர் தான் ஃபைட் பண்ணி இந்த மாதிரி தேட்டருக்கு தான் கொண்டு வருவேன், என் படத்தை என்னை நம்பி ரசிகர்கள் இருக்கிறாங்க, ஊழியர்கள் இருக்காங்க, தேட்டருக்காரங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபைட் பண்ணார். ப்ரொடியூசர் எல்லாருமே கம்பல் பண்ணாங்க, இந்த மாதிரி முடியல சொல்லி அவர் கொண்டு வந்ததுனால தான் நாங்கள் தேட்டர் இப்போ நடத்திட்டு இருக்க. இல்லை நாங்களாம் அப்பவுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு குழப்ப தேடி போயிருப்போம். ఇక ఒక 3 గంటలు మాత్రమే థియేటర్లో ఆయన సినిమాని సెలబ్రేట్ చేసే అవకాశం మనకి దక్కుతుంది. இப்போ 69 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. என்னென்னா அரசியலுக்கு வர போகிறாரு, யார் டைரக்டர், யார் கம்பெனிஸ், இப்படிலாம் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு டேரக்டர் யாருன்னு தெரியல. இந்த படம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இம்பேக்ட் கிரியேட் பண்ணும், கெரியரில் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். முதல் ஷோவில் நான் மட்டும் இல்லை, என் பையன், என் மனைவி, என் பொண்ணு, என் மருமக, என் பேத்தி, இன்னும் பிறக்க போகிற அடுத்த பேர குழந்தை மாசமாக குழந்தையோட வந்து நாங்கள் படம் பார்த்தா அவரை வாழ்த்துவோம். 69 படத்துக்கு மரணம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த FDFS போகிறப்போ அது ஒரு மாதிரி மிக்சட் எமோஷனாக இருக்கும். அது எப்படி கன்வே பண்ணுறதுன்னே தெரியல. ಅವರು ಫಿಲಮ್ ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ಲೇ ಆಗಲಿ ರಾಜಕೀಯಲ್ಲೇ ಆಗಲಿ ಲಯನ್ ಈಸ್ ಆಲ್ವೇಸ್ ಎ ಲಯನ್. பார்க்கறது எப்படி இருக்கு? வெயிட்டிங் ஒன் லாஸ்ட் டைம். இதை சொல்லி தளபதி 69 ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வருது. ஸ்டே டியூன் அட். மக்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை. இது வீடியோ பார்த்தா அழுவ தான் வரும் மக்களே. அதனால தான் அது கட்டுப்படுத்தி நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா அது மட்டும் நான் ட்விட்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எக்ஸு இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தளபதி அண்ணனோட அந்த மாஷாப்லாம் போட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனாக இருக்குது. அதில் இந்த வீடியோ வேறு அதுலேயே வந்து கொடுத்துட்டாங்க, லாஸ்ட் டைம் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. அது வேறு பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது. என்ன நடக்கிறது எனக்கே தெரியல மக்களே. ரொம்ப வருத்தம், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. படம் நடிச்சுக்கிட்டு இருந்தார் தளபதி அண்ணா. இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து நினச்சோம் ஏன் இவரை வந்து அரசியலில் வரமாட்டாருன்னு. அதே மாதிரி இப்போ அரசியலில் வந்துட்டார், ஏன் திருப்பி படம் நடிக்க மாட்டார் அப்படின்னு எனக்கு தோணுது. எல்லாத்துக்கும் அப்படி தான் தோணும். ஏன்னா வீட்டில் இருக்கிற ஒருத்தர் தான் எங்கே போனால் நான் சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் முதலே சொல்லியிருப்பேன், இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு அவர் தான் முதல் காரணம். ஏன்னா எடிட்டிங் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் திடீர்னு ரியாக்ஷன் நம்மளுக்கு போனோம். எனக்கு ரொம்ப பிடிக்க மக்களே, என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனான வீடியோ,
ரொம்ப எமோஷன் மக்களே. அந்த தளபதி அண்ணனோட படம் வந்துச்சுன்னா எப்படி ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு, இந்த 69வது படத்துக்கு வந்துட்டு வேறு மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. நானும் சேர்ந்து தரமான சம்பவம் பண்ணுவோம். வேறு மாதிரி இருக்க போது இந்த 69வது படம். இதுக்கு மேலே அவரோட படம் வராது மக்களே. ரொம்ப ரொம்ப வருத்தம் எனக்கு அதை பார்க்கும்போது. அது என்ன சொல்கிறது எனக்கே தெரியல மக்களே. நானும் வந்து கட்டுப்படுத்தி இந்த வீடியோ வந்து ரியாக்ஷன் பண்ணேன். இன்றைக்கி நம்ம பார்ப்போம் இன்றைக்கி என்ன அப்டேட் வந்து விட போகிறாங்கன்னு. ரொம்ப ரொம்ப வருத்தம். நம்மளோட அண்ணன் வந்துட்டு விட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தளபதி அண்ணனை. என்ன சொல்கிறது எனக்கே தெரியல மக்களே. ரொம்ப வருத்தம் மக்களே. இது பார்க்க நம்மளுக்கு அழுவு தான் வரும். அது நம்ம பார்க்கக்கூடாது. அதே மாதிரி தான் வந்துட்டு ட்விட்டரில் அந்த எக்ஸ் இருக்குல்ல, அதில் பார்க்குறதுக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நிறைய தளபதி அண்ணனோட மாஷா வீடியோ போட்டு அவரோட அந்த எமோஷனான சாங்கை போட்டு நம்மளை வந்து அழுவ வச்சிருவாங்க. அதனால் அந்த பக்கமாக நம்ம போகக்கூடாது. இன்றைக்கி நம்ம பார்ப்போம் என்ன அப்டேட் வருதுன்னு. தளபதி அண்ணனோட படத்துலேருந்து 69 டைட்டில் ரிவீல் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதுக்கும் ரொம்ப வெயிட் பண்ணுவோம். யார் டைரக்டரும் தெரியல மக்களே, யார் மியூசிக் டைரக்டரும் தெரியல. ரொம்ப வெறியாக வெயிட் பண்ணுறேன். என்ன மாதிரி சம்பவம் நடக்கும்போது வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. ரொம்ப வருத்தம். இந்த வீடியோவை வந்துட்டு நிறைய பேர் ரியாக்ஷன் பண்ணி அழுகுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் திருப்புறம் படம் நடித்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது என்ன நடக்க போகுது இல்லை. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு முழு வேலை அரசியலாக நான் போகிறேன்னு சொல்லிட்டாரு. என்ன நடக்க போகுதுன்னு நான் அப்புறம் பார்ப்போம். ரொம்ப வருத்தம் மக்களே. ரொம்ப 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 வருத்தம் மக்களே. இதெல்லாம் நம்ம முடிச்சுக்குவோம் இந்த வீடியோவை. ரொம்ப இதாக இருக்குது. கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லை மக்களே, இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு வேறு ஆக்டரை வந்துட்டு அண்ணா, தம்பி, பிள்ளை அப்படி வந்து சொல்ல மாட்டாங்க. இவரை மட்டும்தான் வந்துட்டு எங்களோட அண்ணன், எங்கள் பிள்ளை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் அப்படி தான் மக்களே. இவரை மட்டும்தான் வந்துட்டு எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணன், என் தம்பி, பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப கேட்கும்போது ரொம்ப இதாக இருக்குது. எங்கள் அண்ணன் வந்துட்டு விட்டுட்டு போகிறாரு. ரொம்ப வருத்தம். ரொம்ப ரொம்ப வருத்தம். இதோட நம்ம முடிச்சுக்கலாம் மக்களே. இந்த வீடியோவை. இதுக்கு மேலே நான் பேசணும் நானே அழிஞ்சிடுவேன். மன்னிச்சுங்க மக்களே. அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய் மக்களே.